மை வி 3 ஆர்ட்ஸ் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நேத்துலேருந்து ஒரு நியூஸ் வந்து வேகமா பரவிட்டு இருக்குது. அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதி நம்மளோட கம்பெனி தொடங்க போகுது. கோர்ட் ஆர்டரே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல்ல போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் வந்து எனக்கே கூட அனுப்பி வைக்கிறாங்க. நானும் அத பார்த்தேன். சிரிக்கவா அழவான்னு தெரியல. ஏன்னா கோர்ட்டே ஆர்டர் குடுத்துருச்சாம். சக்தி ஆனந்தன் சாரே சொன்னாராம், இந்த மாதிரியெல்லாம் ஒருத்தன் பைத்தியக்காரத்தனமா வியூஸுக்காக வந்து ரீல்ஸ் சுத்திக்கிட்டு இருக்கிறான். ஆனா நம்ம மக்கள் வந்து அத போய் விழுந்து விழுந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு எல்லாரும் ஷேர் வேற பண்றீங்க. தயவு செய்து இந்த மாதிரி யூடியூப் சேனல்கள நீங்க வந்து ஆதரிக்காதீங்க, பார்க்காதீங்க. அப்படியே பார்த்தாலும் சிரிச்சுட்டு கடந்து போங்க. அத எல்லாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, இத பத்தி புரிதல் இல்லாத மக்கள் வந்து மறுபடியும் ஒரு எதிர்பார்ப்போட காத்துட்ருப்பாங்க. அதனால தயவு செய்து இத வந்து யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. நம்ம கம்பெனி கண்டிப்பா திரும்ப வரும். கோர்ட் என்னைக்கு அனுமதி அளிக்குதோ, அன்னைக்கு நம்ம கம்பெனி கண்டிப்பா திரும்ப வரும். ஆனா, அதுக்காக நம்ம கண்டிப்பா காத்திருக்கணும். ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம காத்திருக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். கண்டிப்பா காத்திருக்கணும். எப்போன்னு சொல்ல முடியாது. ஆனா, எப்போ நல்லது நடக்கணுமோ, அப்ப கண்டிப்பா நமக்கு நல்லது நடக்கும். அந்த நம்பிக்கையோட காத்திருங்க. நம்ம நம்பிக்கையில யாரும் விளையாட நீங்க அனுமதிக்காதீங்க. நீங்கலாம் போய் அந்த நியூஸ பார்க்கறதுனால தான் அந்த அந்த வியூஸ்க்காக தான் அந்த பையன் வந்து அதெல்லாம் போட்டுட்ருக்கிறான். நீங்க எல்லாருமே அந்த நியூஸ பார்த்த உடனே அத ஷேர் பண்றீங்க. ஷேர் பண்ண அவனுக்கு வியூஸ் அதிகமாகுது. அதனால ஒரு நாளைக்கு 4, 5 வீடியோ போட்டு வியூஸ்க்காக வேண்டி என்ன வேணாலும் வாய்க்கு வந்தத சொல்லிட்டுருக்காரு. அந்த நியூஸ்ல ஏதாவது 1% உண்மை இருக்கான்னா இல்ல. நம்ம கம்பெனி சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா கோர்ட் ஆர்டரே வந்துட்டு அப்படிங்கிறாங்க. வேட்டைக்காரனும், முகுந்தன் தனுஷ் த சகோவும் கோர்ட் ஆர்டருக்கு தேடுன்னு தேடிட்டு இருக்காங்க. அவங்க கண்ணுலலாம் கிடைக்காத அப்டேட் நியூஸ் வந்து அந்த பையனுக்கு கிடைச்சிட போகுதா? எனக்கே வந்து அத அவன் நியூஸ் சொல்ற விதத்த பார்த்தாலே ரொம்ப சிரிக்கணும்னு தான் தோணுது. ஆனா, அத எப்படி நீங்கலாம் நம்புறீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. இந்த சேனல்ல தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எம்டி சார் வெட்டி கொலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் போட்டான். உண்மையாவே அத பார்த்த எத்தன பேர் அதிர்ச்சியோட அந்த நியூஸ் வந்து அனுப்பி வச்சாங்க எனக்கு. நான் அத பார்த்துட்டு எனக்கே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா, அத நம்மளால ஏத்துக்கவே முடியல. இந்த மாதிரி கேவலமா வியூஸுக்காக நியூஸ் போடுற பையன வந்து வளர்த்து விடாதீங்க. இந்த பையன் மைவித்திரி பத்தி மட்டும் நியூஸ் போடல. முதல்வர் பத்தியும் நியூஸ் போட்டுட்ருக்கான். எது ட்ரெண்டிங்கா இருக்கோ அத பத்தி அவன் தப்பு தப்பா நியூஸ் போடுவான்னு நெனைக்கிறேன். முதல்வர் பதவி ராஜினாமா பண்ணிட்டாராம் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு இது போட்டிருக்கிறான். அப்புறம் உதயநிதி தலையில் விழுந்த இடி, போலீஸ் குவிப்பு, உதயநிதி கதை முடிந்தது, போலீஸ் குவிப்பு அப்படின்னு ஒரு தம்ப்நெயில் போட்டு வச்சிருக்கான். அப்புறம் துரைமுருகன் கையில பதவிய குடுத்துட்டாங்களாம், முதல்வர் பதவிய. உதயநிதி ஷாக் ஆயிட்டாராம். இந்த மாதிரி நெறைய நியூஸ் போட்டுட்ருக்கான். அதுல 1% உண்மை கூட இல்ல. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு சிரிப்பா வந்துச்சு. இவன் எங்கடா இதெல்லாம் கேட்டுட்டு இந்த தம்ப்நெயில் மட்டும் தான் பார்த்தேன். உள்ள போய் நான் கேட்கவே இல்ல. அ எப்பவாவது காமெடியா இருக்கணும்னு தோணுச்சுன்னா, அதெல்லாம் போய் பார்க்கணும்னு நெனைக்கிறேன். சிரிக்கணும்னு தோணுச்சுன்னா. காமெடி சேனல் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா, அத போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு அவனோட தம்ப்நெயிலே இவ்ளோ மோசமா இருக்குது. இத நம்ம போய் பார்க்குறோம். நம்ம வந்து அத உண்மைன்னு நம்பக்கூடாது. அவ்வளோதான் எனக்கு. அத போய் பாருங்க. உங்களுக்கு பார்க்கணும்னா பாருங்க. ஆனா தயவுசெய்து அதையெல்லாம் உண்மைன்னு நெனச்சு ஷாக் ஆகாதீங்க. எல்லோரும் எச்சரிக்கையா இருங்க. நம்மளோட நம்பிக்கைய வச்சு மத்தவங்க விளையாடுறதுக்கு நம்ம இடம் குடுக்கக்கூடாது. அதுல மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமா, எச்சரிக்கையா இருக்கணும். இது மட்டும் தான் நம்ம மக்களுக்கு நான் கேட்டுக்க விரும்புறது. மக்களே, வெயிட் பண்ண கத்துக்கணும். நம்ம மனசுல வந்து இது உடனே நடக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படலாம். ஆனா, எது எப்ப நடக்கணுமோ அப்பதான் நடக்கும். கோர்ட்டு, கேஸுன்னு போனதுக்கப்புறம், ஆ நம்ம நெனச்ச மாதிரி உடனே நமக்கு எதுவும் கிடைக்காது. வெயிட் பண்ணா மட்டும் தான் கிடைக்கும். கண்டிப்பா நல்லது நடக்கும். காத்திருப்போம். நம்பிக்கையோடு காத்திருப்போம். நம் நிறுவனம் மீண்டு வரும், மீண்டும் வரும். வாழ்க வளமுடன்.